11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்று தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஹோசூரில் உள்ள எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் புதிய நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சூளகிரி பஸ் நிலையத்தில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வரை ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையை திறந்து வைத்து 1100 கோடி மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி அரசு விழாவில் பங்கேற்று பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி திட்டங்கள் குறித்த குறும்பட திரையிடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். கிருஷ்ணகிரியின் தொன்மையும் வரலாறும் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்ட புத்தகத்தை வெளியிடுகிறார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியா குறித்து சுவிட்சர்லாந்து தெரிவித்த கருத்திற்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கான உரிமைகளை நிலைநிறுத்தவும் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் சுவிட்சர்லாந்து கேட்டுக்கொண்ட நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய தூதர் ஷிதிஜ் தியாகி சுவிட்சர்லாந்தின் இந்த கருத்துக்கள் ஆச்சரியப்படத்தக்க, ஆழமற்ற மற்றும் தவறான தகவல்கள் கொண்ட கருத்து என கண்டனம் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நிலவி வரும் இனவெறி மற்றும் வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு போன்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றின் மீது சுவிட்சர்லாந்து கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். இவற்றை தீர்க்க சுவிட்சர்லாந்துக்கு பன்முகத்தன்மையை நாகரிகமாக ஏற்றுக்கொண்ட இந்தியா உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.